சற்று முன் தமிழகத்தில் பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கிய செய்திகள் வெளியாகியுள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2500 வழங்க ஆளுநர் ஒப்புதல். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை இன்று முதல் புதிய கட்டிடத்தில் செயல்பட தொடங்கியது. புதிய அலுவலகத்தில் 21 முதல் 55 வயதிற்குட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவது உட்பட 3 முக்கிய கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கையெழுத்திட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏழ்மை நிலையில் உள்ள 21 முதல் 55 வயதிற்குட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்குவதற்கு ஒப்புதல் தரப்பட்டது. இதன் மூலம் 64,450 குடும்ப தலைவிகள் பயன்பெறுவர். இதற்காக 16.11 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு ஏதோ தவறு நடந்தது போல தோற்றத்தை உருவாக்கி வருகிறார்கள் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தாவேகா அரசு பொறுப்பேற்று இதுவரைக்கும் மின் விநியோகம் தொடர்பாக ஒரு ஆய்வு கூட்டத்தை கூட மின்சாரத்துறை அமைச்சர் நடத்தவில்லை. கடைநிலை வரைக்கும் உள்ள அதிகாரிகளிடம் ஆய்வு கூட்டம் நடத்தினால்தான் எந்த ஊரில் என்ன பிரச்சனை என்று தெரியும். டெண்டர் விடுவதில் யாரும் தவறு செய்ய முடியாது. டெண்டர் விடும் முன் ஆய்வு செய்ய ஒரு குழு இருக்கும். ஒரு குழு தவறு செய்தாலும் மற்றொரு குழு தவறை கண்டறிந்து விடுவார்கள். அதை ரத்து கூட செய்யலாம். திட்டங்களை நிறைவேற்ற அவகாசம் கேட்கலாம். சட்டம் ஒழுங்குக்கு அவகாசம் கேட்கக்கூடாது. தாவேகா அரசு மக்களின் நன்மதிப்பை இழந்துவிட்டது. இது ரியல் ஆட்சி அல்ல, ரீல்ஸ் ஆட்சி என மக்களே புரிந்து கொண்டு விட்டனர். இன்னும் முழுமையாக உணர்வார்கள். இந்த அரசிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என இருக்கிறார்கள் என்று இதைத்தான் மக்கள் எங்களிடம் சொல்கிறார்கள். வாக்கு சேகரிக்கும் போது என்ன பேசினாரோ அதேதான் நன்றி அறிவிப்பு கூட்டத்திலும் முன்வைக்கிறார். மீண்டும் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என பேசுகிறார். தேர்தல் பிரச்சார பயணத்தில் சொன்ன அதே ஸ்கிரிப்ட் தான் இப்போதும் இருக்கிறது. அதை அவர்கள் மாற்றவில்லை. இன்றைய சூழலில் தமிழக சட்டப்பேரவையில் பொது தேர்தல் நடந்தால் நிச்சயம் 200 தொகுதிகளை திமுக வெற்றி பெறும். மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வராவார். மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறது. இவ்வாறு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. இது தமிழக பகுதியில் பரவி வரும் நிலையில் சென்னை, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை ஒரு சில இடங்களிலும் 6 முதல் ஜூன் 10ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் தாவேகா பிற கட்சிகளுடன் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. தற்போது முதல்வராக விஜய் உள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் ஸ்ரீநாத் தொகுதி மாறி சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முதலமைச்சர் விஜயின் நெருங்கிய நண்பரும் நடிகருமான ஸ்ரீநாத் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் விஜயின் அமைச்சரவையில் மீன்வளத்துறை அமைச்சராக உள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் ஸ்ரீநாத் தனது தொகுதி மக்களிடம் நேரில் நன்றி தெரிவிக்க சென்றிருந்தார். அப்போது மாறுதலாக திருச்செந்தூர் தொகுதிக்குட்பட்ட புன்னக்காயல் பகுதி மக்களிடமும் அவர் நன்றி கோரியுள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் தனது தொகுதி எதுவென்று கூட அமைச்சருக்கு தெரியாதா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.